Good evening, students. Yesterday we discussed about the concentration of ores in the four methods: gravity separation, flotation, leaching and magnetic separation. The remaining two processes in the extraction of a metal from its ore. You have extraction of the crude metal. So crude means solid mass from a pure metal. ஸோ இப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அந்த டாபிக் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரூட் மெட்டலை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the extraction of crude metals from the concentrated ore is carried out in two steps, namely conversion of ore into oxides of the metal. நம்மளுடைய ஓரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்னா ஆக்சைட்ஸாக, அந்த மெட்டலோட ஆக்சைட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம். செகண்டு, ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் இன்டு எலமெண்டல் ஆக்சைட்ஸ். அதாவது மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஓர்ஸை என்னவா கன்வெர்ட் பண்ணோம், ஆக்சைட்ஸாக. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், அந்த மெட்டல் ஆக்சைட்ஸை எலமெண்டல் மெட்டல்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ நமக்கு தேவையான பியோர் மெட்டலை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸ். ஸோ ரோஸ்டிங்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட்டிங். கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ், நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸ். ஸோ சல்ஃபைடு ஓர்ஸ்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, கலீனா, ஜிங்க் பிளண்டு, இதெல்லாம் வந்து சல்ஃபைடோட ஓர்ஸ். இந்த சல்ஃபைடு ஓர்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, the concentrated ore is oxidized by heating with excess of oxygen, in a suitable furnace below the melting point of the metal. ஸோ அந்த below the melting point அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம மெல்டிங் பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அந்த மெட்டல் வந்து சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறிடும். அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ அந்த ஆக்சிஜனும் சல்ஃபைடு ஓர்ஸில் இருக்க சல்ஃபரும் சேர்ந்து உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக உங்களுக்கு எஸ்கேப் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், 2PbS. பிபிஎஸ்னால் என்ன, கலீனா, நம்மளுடைய சல்ஃபைடு ஓரு. ஸோ அந்த சல்ஃபைடு ஓரை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சிஜன் கூட 3O2 கூட ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ பாருங்கள், PbS அப்படின்றது ஓர். இந்த PbS அப்படின்ற சல்ஃபைடு ஓர் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா PbO. ஸோ இந்த ஹெட்டிங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸ். அதாவது நம்மளுடைய மெட்டல் ஓர் எப்படி இருக்கோ அந்த மெட்டலோட ஓர் சல்ஃபைடாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். இப்போ மெயினாக சல்ஃபைடு ஓர் வந்து என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ சல்ஃபைடு என்னவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சல்ஃபர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சல்ஃபர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆக்சிஜன். ஸோ 2 சல்ஃபர் 4 ஆக்சிஜன் வந்து 2SO2 கேஸாக உங்களுக்கு எவாப்ரேட் ஆகி போயிடும். ஓகே, அதே மாதிரி நம்ம சேம் ப்ராசஸ் ஃபார் த ஜிங்க் பிளண்ட். கலீனாக்கு பார்த்த மாதிரியே ஜிங்க் பிளண்டுக்கும் பார்க்கலாம். ஸோ ZnSக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆகி 2SO2 அப்படின்றது உங்களுக்கு எஸ்கேப் ஆகும். தென் காப்பர் சல்ஃபைட். ஸோ காப்பர் சல்ஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது Cu2S. ஸோ காப்பர் 1 சல்ஃபைட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ 1ன்றது வந்து இதில் காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இல்லை காப்பர் சல்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காப்பர் சல்ஃபைடையும் நம்ம வந்து ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டிங். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட், சல்ஃபர் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனா. ஸோ இங்கே இருக்க சல்ஃபர் உங்களுக்கு என்னவா உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து SO2வாக உங்களுக்கு எஸ்கேப் ஆகிருக்கு. ஸோ இந்த SO2 கேஸஸ் எல்லாம் உங்களுக்கு அட்மாஸ்பரிக்கில் மிக்ஸ் ஆகி அப்பர் லேயருக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஆசிட் ரெயினாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதனால் ஆசிட் ரெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆகாமல் இருக்குன்னா இந்த SO2வையே நம்ம வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பொல்யூஷன் ஆகாமல் ப்ரிவென்டடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோஸ்டிங் வந்து நாட் ஓன்லி ஃபார் த சல்ஃபைடு ஓர்ஸ், வேறு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் சச்சஸ் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். என்னென்னது, ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். மேலே வந்து நான் உங்களுக்கு சல்ஃபர் சொல்லிட்டேன். ஸோ ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட நம்மளுடைய ஓஸில் அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்னா ரோஸ்டிங் ப்ராசஸில் ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணுறப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகுனா பை கன்வெர்ட்டிங் இன்ட்டு வாலட்டைல் ஆக்சைட்ஸ். அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா வாலட்டைல் ஆக்சைட்ஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக
உங்களுக்கு வாலட்டைல் ஆகி மேலே போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்சனிக் கூட ஆக்சிஜன் நம்ம சேர்த்து ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், ஆர்சனிக் ஆக்சைடு, தென் சல்ஃபர் ஆக்சிஜன் சேர்ந்து SO2, தென் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து P4O10 உங்களுக்கு எஸ்கேப் ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலட்டைல் ஆக்சைட்ஸாக உங்களுக்கு ரிமூவல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கால்சினேஷன். ரோஸ்டிங் அப்படின்றப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட்டிங். ஆனால் இங்கே கால்சினேஷன் பார்க்கும்போது த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். உங்களுக்கு கம்பேரிசன் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. கம்பேர் த ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். ஸோ ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன் கேட்கும்போது அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் ஈட்டிங், இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஈட்டிங். ஓகே, டியூரிங் த கால்சினேஷன் கார்பனேட் ஓர் இஸ் எக்ஸ்பெல்ட் அஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பனேட் ஓராக இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பெல் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு. ஹைட்ரேட்டட் ஓரா இருந்தால் அதிலிருந்து என்ன எக்ஸ்பெல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா H2O வேப்பர்ஸாக, அதாவது வாட்டர் வந்து உங்களுக்கு கேஸாக உங்களுக்கு எலிமினேட் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு கார்பனேட் ஓர் பார்க்கலாம். நிறைய கார்பனேட் ஓர்ஸ் இருக்குது, அதில் நான் வந்து ஒரு 4 ஓர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லெட் கார்பனேட் பாருங்கள், PbCO3. இதை ஹீட் பண்ணுறப்போ இது உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், லெட் ஆக்சைடா. ஸோ லெட் ஆக்சைடு ப்ளஸ் CO2 எஸ்கேப்ஸ். அதே மாதிரி CaCO3, கால்சியம் கார்பனேட் சொல்லலாம், லைம்ஸ்டோன்னு சொல்லலாம். ஸோ லைம்ஸ்டோன் டீகம்போசிஷன் அப்படின்னு புக் பேக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு நீங்கள் இந்த ஆன்சர் எழுதலாம். ஸோ CaCO3 இதை நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு, இதுக்கு இன்னொரு பேர் குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் CO2 எஸ்கேப்ஸ். ஜிங்க் கார்பனேட்டும் அதே மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் CO2. அடுத்து MgCO3 அண்டு CaCO3 மிக்சர், இதை எடுத்து நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ MgO அண்டு CaO தென் 2CO2 கேஸஸ் எஸ்கேப்ஸ். இதெல்லாம் எந்த ஓஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட் ஓஸ். கார்பனேட் ஓஸ் எல்லாமே உங்களுக்கு ஹீட் பண்ணுறப்போ என்ன எக்ஸ்பெல் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரேட்டட் ஓஸ். ஹைட்ரேட்டட் ஓஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் ஆட் ஆகிருக்கும் அந்த ஓரில். ஸோ நம்ம ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஸோ ஹீட் பண்ணாலே வாட்டர் வந்து ரிமூவல் தானே. ஸோ இங்கே பாருங்கள், Fe2O3.3H2O. இப்போ இதை ஹீட் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, இதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பெல் ஆகுது. ஸோ Fe2O3 சாலிடாக உங்களுக்கு வந்துடும், தென் 3H2O கேஷியஸாக உங்களுக்கு எஸ்கேப் ஆகிடும். அதே மாதிரி பாருங்கள், Al2O3.2H2O. இதையும் ஹீட் பண்ணுறப்போ Al2O3 தனியாக உங்களுக்கு சாலிடாக செப்பரேட் ஆகிடும், அதில் இருக்க H2O உங்களுக்கு கேஷியஸாக எஸ்கேப் ஆகிடும். ஸோ இது ஹைட்ரேட்டட் O's during the calcination process. இது carbonate O's during the calcination process. Okay, evaluate yourself. 2 question பாருங்க. Magnesite. Magnesium carbonate is calcined to obtain magnesia, which is used to make refractory bricks. Write the decomposition reaction. ஸோ இப்போ நம்ம பார்த்த சேம் calcination process தான். அவங்க எதுக்கு எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்னீசைட். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் மேக்னீசைட், MgCO3. ஸோ இந்த MgCO3 ஹீட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா MgO ப்ளஸ் CO2. இந்த MgOவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்னீஷியான்னு சொல்லலாம், இல்லை மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம், ரெண்டுமே சேம் நேம் தான். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதோட ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் இன்டு த மெட்டல்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.